ஆஸ்ட்ரோ6 சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். ஜோதிடத்துல நவகிரகங்களோட தலைவரா சூரிய பகவான் அப்படிங்கிறவர் இருக்கிறார். சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய மாதம் தான் தமிழ் மாதம். அந்த வகையில ரிஷபராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 32ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த வைகாசி மாதம் இருக்குது. இந்த வைகாசி மாதத்தோட கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வைகாசி மாதம் 7ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில சுக்கிரன் சஞ்சரிக்கிறாரு. வைகாசி மாதம் 11ஆம் தேதிக்கு பிறகு ரிஷப ராசியில புதனும் வராரு. வைகாசி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு மேஷ ராசியில செவ்வாய் வராரு. வைகாசி மாதம் 27ஆம் தேதி மிதுன ராசியில புதன் இருக்கிறாரு. வைகாசி மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசியில சுக்கிரன் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட கிரக நிலைகளோட அமைப்புல தான் இந்த வைகாசி மாதம் அப்படிங்கறது பிறக்குது. நவகிரகங்களோட மாற்றத்தால 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்ப்போம். மற்றவர்களின் கருத்துகளுக்கு செவிசாய்ப்பவர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு குருவும் இணைஞ்சிருக்கிறார். அதனால் தொழில் வளம் அப்படிங்கிறது இந்த மாதம் சிறப்பாகவே இருக்க போகுது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். குருவின் பார்வை தனஸ்தானத்தில் இருக்கிறதால பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. உங்கள் ராசிநாதனாகிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பக்கபலமாகவே சஞ்சரிக்கிறாங்க. வைகாசி மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறாரு. வைகாசி மாதம் 11ஆம் தேதியிலிருந்து புதனும் உங்களுக்கு அனுகூலமாக மாறப்போறாரு. அதனால பல நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இருந்தாலும் அஷ்டமத்தில் செவ்வாய் மற்றும் ராகு இருக்கிறதாலையும் கலத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் ஜீவனஸ்தானத்தில் குருவும் இருக்கிறதால ஒரு சில சிரமங்கள் அப்படிங்கிறது சேரும். உங்களுக்கு வருமானத்தை உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப கொடுப்பாரு சுக்கிரன். வாக்கு தனம் குடும்பம் ஆகிய 4 கிரகங்கள்ல கேதுவும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் ராகுவும் இருக்கிறதாலையும் மனைவியோட உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்க வேண்டிய மாதம். சிறு உடல் நல பிரச்சனை அப்படின்னாலும் மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும். வைகாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து உங்க ராசிநாதனாகிய சுக்கிரனும் அனுகூலமற்ற நிலைக்கு போறாரு. அதனால சிறு சிறு காரிய தடை கூட சேரும். உங்களுக்கு சிறு காரியமா இருந்தாலும் அதிக அலைச்சல் போட வேண்டி இருக்கும். எந்த வேலையை செய்வதா இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும். செய்ய முடியாத சூழ்நிலையும் வரும். திருமண முயற்சிகளெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா ஏமாற்றம் தான் மிஞ்சும். குடும்பத்தில் ஒற்றுமையும் இந்த மாதத்தில் குறையலாம். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு. புதிய ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறது கிடைச்சாலும் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களையும் ஆடம்பரமான பொருட்களையும் வாங்குவதன் மூலம் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது சேரும். வைகாசி மாதம் 11ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் போறாரு. தனலாபாதிபதியான புதன் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது கிளை தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா எல்லா காரியமும் சிறப்பாகவே நடக்கும். பிள்ளைகளோட எதிர்கால நலனுக்காகவோ அல்லது எதிர்கால படிப்பு சார்ந்த விஷயத்திற்காகவோ நீங்கள் இந்த மாதத்தில் முயற்சி செய்யலாம். சூரிய பகவான் கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. எந்த ஒரு வேலையிலையும் ஒரு சில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். சமுதாயத்தில் உங்களுக்கு அப்படின்னு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்க போகுது. கடின உழைப்புக்கு ஏற்ற பலன் அப்படிங்கிறதே கிடைக்கும். அரசு தொடர்பான வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. வீடு வாகனம் வாங்கும் முயற்சியிலெல்லாம் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இருக்க போகுது. உங்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது அதிகரிக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் மேச ராசிக்கு செவ்வாய் வைகாசி மாதம் 18ஆம் தேதி போறாரு. யோகா செய்யும் கிரகம் அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் அவர் தன் சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். எதை எந்த நேரத்தில் நீங்கள் செய்ய நினைச்சாலும் அதை அந்த நேரத்தில் செய்து முடிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கிடைக்கலாம். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் சிறு சிறு தடைகள் அப்படிங்கிறது சேரும். இல்லத்தில் மங்கள ஓசை அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. சொத்துக்கள் வாங்கவும் விற்கவும் இது உகந்த நேரம். வேலை பார்க்கும் இடத்துலலாம் கடுமையான உழைப்போடும் நீங்கள் பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கணும். ஒரு சிலருக்கெல்லாம் இடமாற்றம் பதவி மாற்றம்லாம் ஏற்படலாம். தற்காலிக பணியாளர்கள்லாம் தங்களோட பணியில் நிரந்தரம் செய்யப்படுவீங்க. வெளிநாட்டு நிறுவனங்கள்லேருந்து பணி நியமன உத்தரவு அப்படிங்கிறது
இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் நிறுவன மாற்றமும் அதனால ஊதிய உயர்வும் கூடுதல் சலுகைகளும் கிடைக்க போகுது. தாய்நாடு திரும்பி குடும்பத்தோடு வசிக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மாதத்தில் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எவ்வளவு அலைச்சலும் வெளிமாநில பயணங்களும் ஓய்வில்லாத உழைப்பும் தவிர்க்க இயலாததாகவே இருக்கும். இருந்தாலும் அதற்குண்டான லாபமும் உங்களுக்கு கிடைக்கிறதால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வெளி மாநிலங்களில் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவும் உகந்த மாதம். சிறு வியாபாரிகள்லாம் நடைபாத விற்பனையாளர்கள்லாம் கடன் அப்படிங்கிறது சற்று குறைய போகுது. ஏற்றுமதி துறையினருக்கெல்லாம் வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கி தொகைகள் எல்லாமே வந்து சேரும். அஷ்டமத்தில் குரு இருக்கிறதால உடல் உழைப்பும் வெளியூர் பயணங்களும் அலைச்சலும் உடல்ல சோர்வும் ஏற்படுத்தும். இது மாதிரி செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கிறதால மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக தான் இருக்கும். கலைத்துறையினருக்கெல்லாம் ஆபத்தான பாத்திரங்களை நடிக்கும் பொழுது ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் மிகவும் விழிப்போடு நடிக்கணும். இல்லை அப்படின்னா அடிபடுறதுக்கு காயங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. வைகாசி மாதம் 31 மிதுன ராசிக்கு சுக்கிரன் போறாரு. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் வரும்பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நிறைவேறும். வருமானமும் உயரப்போகுது. வியாபாரம் அப்படிங்கிறது சிறப்பாகவே நடக்கும். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே செய்து முடிப்பீங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லாருமே ஓய்வில்லாத உழைப்போட காரணமாக உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது வரலாம். தொழில் செய்கிறவங்கெல்லாம் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்கலாம் உயரதிகாரிகளோட பாராட்டுதலோடு உங்களுக்கு சன்மானமும் கிடைக்க போகுது. மாணவர்கள்லாம் இந்த மாதம் முழுவதுமே நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பின்னடைவு ஏற்பட்டு சிறு சிகிச்சையினால உங்களுக்கு குணமடையலாம். உயர்கல்வியில் நீங்கள் நினைச்ச மாதிரியே பிடிச்ச கல்லூரியில் இடமும் பிடித்த பாடத்தில் சேர்க்கையும் உங்களுக்கு கிடைக்கும். விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்கும். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பழைய கடன்களை ஓரளவு அடைச்சு முடிப்பீங்க. புதுசாக ஆடு மாடுகள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. அண்டை நிலத்தாரோடு தொடர்ந்து ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சமரச தீர்வு அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மக்களிடத்தில் செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இரவு பகல் பாராமல் கட்சி பணிகளுக்காக அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதனாலேயே ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். இரவு நேரங்களில் தனியே வெளியே செல்லுவதை தவிர்த்துக்குங்க. ஏன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறதால கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கணும். பெண்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகளும் பிரச்சனைகளும் கலந்து ஏற்படும். கலவையான பலன்கள் அப்படிங்கிறது தான் உண்டு. சுக்கிரன் சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானோட சுப பார்வை உங்கள் ராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் விழுவுது. அதனால் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதம். சிம்மராசிக்காரர்கள் அனைவருமே இந்த மாதத்தில் தேவையற்ற அலைச்சலை குறைச்சிக்குங்க. பிறரோடு வாக்குவாதம் செய்வது, சக்திக்கு மீறி பணத்தை செலவழிக்கிறது, இதையெல்லாம் எல்லாத்தையும் நீங்க தவிர்த்துக்கிட்டாலே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி நடராஜர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை அதிகம் வழங்கும். தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் சிறப்பாகவே இருக்கும்.